தோழர்களே, எலக்டோரல் பாண்டை சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணியிருக்காங்க. 2018 இருந்து 6 வருஷமா நடந்த கேஸுக்கு இன்னைக்கு ஒரு அற்புதமான தீர்ப்பு வந்திருக்கு. அது என்னையா ஏதோ எலக்டோரல் பாண்டு, அதுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்னு இங்க பொதுமக்கள் நினைக்கலாம். ஆனா இந்த எலக்டோரல் பாண்ட் அப்படிங்கிற ஸ்கீமை வச்சுதான் பிஜேபி எதிர்கட்சிகளை நிலக்கொலைய வச்சு தனக்கான மெஜாரிட்டியை 2019 எலெக்ஷன்ல வாங்கினாங்க. இதை 2017 கொண்டு வரும்போதே இது ஆர்கனைஸ்டு லூட் லீகலைஸ்டு பிளண்டர் அப்படின்னு மன்மோகன் சிங் டிமானிட்டைசேஷனுக்கு சொன்னதை கடன் வாங்கி நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இன்னைக்கு அதை சுப்ரீம் கோர்ட் ஏத்துக்கிட்டு 6 வருஷம் கழிச்சு அற்புதமான ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்கு. சரி, இப்ப எலக்டோரல் பாண்டுனா என்ன, அது வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சு, வந்ததுக்கு அப்புறம் எப்படி ஆச்சு அப்படிங்கிறத பத்தி பேசுவோம். ஒரு எலக்டோரல் பார்ட்டிக்கு நம்ம டொனேஷன் கொடுக்கணும்னு முடிவு பண்ணோம்னா இந்த பாண்டு எலக்டோரல் பாண்டு வரத்துக்கு முன்னாடி நம்ம நேரடியாவே அந்த கட்சிக்கு டொனேஷன் கொடுக்கலாம். கேஷோ செக்கோ டிடியோ எப்படி வேணாலும் டொனேஷன் கொடுக்கலாம். ஆனா அதை நம்ம ஐடி ரிட்டர்ன்ஸ்ல கணக்கு காட்டணும். 20,000க்கு மேல ஒரு கட்சிக்கு டொனேஷன் போயிருந்துச்சுன்னா அந்த கட்சியும் அதுக்கான கணக்கை காட்டணும். அப்போ யாரு எந்த கட்சிக்கு எவ்வளவு பணம் கொடுத்தாங்க அப்படிங்கிற கணக்கு ஓப்பனா டிரான்ஸ்பரண்டா இருந்துச்சு. இவனுங்க இந்த டிரான்ஸ்பரன்சில பிரச்சனை இருக்கு, இதுல பிளாக் மணி வருதுன்ட்டு இதோட மோசமான ஒரு டார்க் சட்டத்தை தான் இந்த எலக்டோரல் பாண்டு மூலியமா கொண்டு வந்தாங்க. அது என்னன்னா, நம்ம போய் பாண்டா வாங்கிக்கணும், அந்த பாண்டு அந்த கட்சிக்கு போய் சேர்ந்துரும். அந்த பாண்டை யாரு வாங்கினான்னு அந்த வாங்கினவனும் சொல்ல தேவையில்ல, அந்த பாண்டு எந்த கட்சிக்கு போச்சுன்னு அந்த கட்சியும் சொல்ல தேவையில்ல. இந்த டீடைல்ஸ்லாம் எஸ்பிஐங்கிற ஒரு பேங்க்குக்கு மட்டும்தான் தெரியும். அந்த பேங்க் யூனியன் கவர்மெண்டோட பினான்ஸ் மினிஸ்ட்ரிக்கு கீழே இயங்குற பேங்க், அதனால யூனியன் கவர்மெண்ட்டுக்கும் தெரியும். இப்போ ஒரு கம்பெனி 1 கோடி ரூபாய் எடுத்துட்டு போய் காங்கிரஸ்க்கு இல்ல டிஎம்கேக்கு எலக்டோரல் பாண்டு வாங்குதுன்னு வச்சுக்கோங்க. எந்த கம்பெனி அந்த 1 கோடி ரூபாய் எலக்டோரல் பாண்டு வாங்குச்சுன்னு காங்கிரஸுக்கும் தெரியாது, டிஎம்கேக்கும் தெரியாது, ஆனா யூனியன் கவர்மெண்ட்டுக்கு தெரியும். இப்ப சப்போஸ் ஒரு கம்பெனி நிறைய ஃபண்டை கொண்டு போய் டிஎம்கேக்கும் காங்கிரஸுக்கும் கொடுத்துச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்போ யூனியன் கவர்மெண்ட் நினைச்சதுன்னா நீ எங்க கட்சிக்கு கொடுக்காம காங்கிரஸுக்கும் திமுகவுக்கும் கொடுக்குறியான்ட்டு அந்த கம்பெனி மேல இடி ரைடு, ஐடி ரைடு, சிபிஐ ரைடுன்னு எதை வேணாலும் விடலாம்ல. அப்ப யதார்த்தமா என்ன ஆகும், எல்லா பெரிய கார்பரேட்ஸும் எதிர்கட்சிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஃபண்டிங்கை விட ஆளுங்கட்சிக்கு கொடுக்கக்கூடிய ஃபண்டிங்க ரொம்ப ஜாஸ்தி ஆயிடும். அதை தான் நம்ம ஆர்டிஐ மூலியமா வாங்கின தகவல்ல 12,000 கோடி டோட்டல் எலக்டோரல் பாண்டுல 7,000 கோடி பிஜேபிக்கு மட்டும் போயிருக்கு. 2வது இடத்துல காங்கிரஸ் 1000 கோடி. 7,000 கோடி எங்க இருக்குது, 1000 கோடி எங்க இருக்குது? அப்போ முதல்ல எலெக்ஷன்ல லெவல் பிளேயிங் ஃபீல்டையே இது காலி பண்ணுது. 2வது, யாரு கொடுத்தா எந்த கட்சிக்கு போச்சுங்கிற எந்த கணக்குமே அபிஷியலா வெளியிட தேவையில்லை அப்படின்னு சொன்னது மூலியமா டிரான்ஸ்பரன்சிய அடியோட போட்டு ஒழிச்சிருது. 2017 இந்த பில்லை கொண்டு வரும்போது இந்த பிஜேபி கவர்மெண்ட் 4 ஆக்டை திருத்தி தான் இந்த பில்லை கொண்டு வந்தாங்க. ஆர்பிஐ ஆக்ட், இன்கம் டாக்ஸ் ஆக்ட், கார்பரேட் ஆக்ட், எலக்டோரல் ஃபண்டிங் ஆக்ட்னு எல்லா ஆக்டையும் திருத்தி தான் இந்த பில்லை, அதுவும் நார்மல் பில்லா கொண்டு வரல, பினான்ஸ் பில்லா கொண்டு வந்தாங்க. ஏன் பினான்ஸ் பில்லா கொண்டு வந்தாங்க? நார்மல் பில்லுனா போத் லோக்சபா அண்ட் ராஜ்யசபால இதை டிஸ்கஷன் கூட்டு ஓட்டெடுப்பு எடுத்து மெஜாரிட்டியை ப்ரூவ் பண்ணோம். ஆனா பினான்ஸ் பில்லு லோக்சபால மட்டும்தான் தாக்கல் ஆகும், ராஜ்யசபாக்கு போகாது. 2017 ராஜ்யசபால பிஜேபிக்கு மெஜாரிட்டி கிடையாது. அதனால இந்த தில்லாலங்கடி வேலையை பினான்ஸ் பில் மூலியமா கொண்டு வந்து அமல்படுத்துச்சு பிஜேபி. இந்த பில்ல பிஜேபி எதிர்க்கிற எங்களை மாதிரி ஆட்களும் இல்ல எதிர்கட்சிகளோ மட்டும் குறை சொல்லல. இந்த பில் அமல்படுத்தும் போது ஆர்பிஐயும் சரி எலெக்ஷன் கமிஷனும் சரி இதை கடுமையா எதிர்த்தாங்க. அவங்களோட ரெக்கமெண்டேஷன்ல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இதுக்கு முன்னாடி இருந்த ஃபண்டிங்லயே கேஷ் ஃப்ளோவை மட்டும் கட் பண்ணி அதை பேங்க் மூலியமா கொண்டு வந்தாலே டிரான்ஸ்பரன்சி வந்துடும், தேவையில்லாம இந்த எலக்டோரல் பாண்டை கொண்டு வந்தீங்கன்னா அது இன்னும் டிரான்ஸ்பரன்சியை குலைச்சு பிளாக் மணியை அதிகப்படுத்தும்னு ஆர்பிஐயும் சொல்லுச்சு, எலெக்ஷன் கமிஷனும் சொல்லுச்சு. ஆனா அதை ரெண்டையும் குப்பை தொட்டியில தூக்கி போட்டுட்டு இதை பினான்ஸ் பில்லா கொண்டு வந்து இதை அமல்படுத்தி பிஜேபி பல 1000 கோடி சம்பாதிச்சிட்டாங்க. இந்த பில்லை கொண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் இங்க பல விஷயங்கள் நடந்துச்சு. மொதல் விஷயம், 45% இருந்த கார்பரேட் டாக்ஸை 22% குறைச்சாங்க.
2 லட்சம் கோடியா இருந்த வாரா கடனை இந்த பில்லுக்கு அப்புறம் அடுத்த 5 வருஷத்துல 12 லட்சம் கோடியா மாறுச்சு. அந்த 12 லட்சம் கோடி வாரா கடன்ல கூட 10 லட்சம் கோடியை ரைட் ஆஃப் பண்ணிட்டாங்க. அப்போ இவ்வளவு வரி சலுகைகளை, நிதி சலுகைகளை தின்னு செரிச்ச கார்பரேட்ஸ் பிஜேபிக்கு எப்படி தங்களோட கைமாற செஞ்சுச்சுன்னா இந்த எலக்டோரல் பாண்டு மூலியமா தான். இப்போ ஒரு கூட்டம் வரும், நீ பிஜேபி மட்டும் குறை சொல்ற, திமுக வாங்கியிருக்குது, டிஎம்சி வாங்கியிருக்குது, பிஜேடி வாங்கியிருக்குது, அதுக்கெல்லாம் என்ன கணக்கு அப்படின்னு ஒரு கூட்டம் வரும். ஒருத்தன் நம்ம ஆர்கனைஸ்டா திருடிக்கலாம், லீகலா திருடிக்கலான்னு சட்டத்தை கொண்டு வந்து 7000 கோடி திருடுவானா? சட்டம் கொண்டு வரக்கூடிய அதிகாரத்துல இருக்கிறவன கேள்வி கேட்காம அந்த திருட்டுல சில பல கோடிகளை பல கட்சிகள் திருடிச்சுன்னா மற்ற கட்சிகளை குறை சொல்றது மூலியமா அந்த பெரிய திருடர்கள்ல அவனை காப்பாத்துற வேலையா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்ப அடுத்து என்ன நடக்கும்னா, மார்ச் 15 13 தேதிக்குள்ளேயோ இந்த டீடைல்ஸ் எல்லாம் எலெக்ஷன் கமிஷன் வெப்சைட்ல வரணும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல சொல்லியிருக்கு. இப்போ எஸ்பிஐ போய் சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பெட்டிஷன் போடுவாங்க, எங்களால மார்ச் 13 தேதிக்குள்ளலாம் இந்த டீடைல்ஸை கலெக்ட் பண்ண முடியாது, எங்களுக்கு எங்கெங்க யார் யார் கொடுத்தாங்கிற டீடைல்ஸே தெரியல, அது கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு ஒரு டைம் கேட்டு ஒரு பெட்டிஷனை போடுவாங்க. அதே சமயம் இதுக்கு ஒரு ரிவ்யூ பெட்டிஷனை யூனியன் கவர்மெண்ட் போடும். இது ரெண்டும் ட்ரையலுக்கு வந்து அதை சுப்ரீம் கோர்ட் ஸ்ட்ரைக் டவுன் பண்ணி இல்ல நீங்க வெளியிட்டே ஆகணும்னு சொல்லும் போது வரப்போற 2024 எலெக்ஷனே முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் எலெக்ஷன் ஒன்று நடந்தாதானே. ஸோ பிஜேபிக்கு இப்பயும் எந்த பிரச்சனையும் இல்லை.